நம்ம இலக்கிய சிறைகளில் இந்த எஸ்எஸ்கேவுக்கு கௌதம் தான் தன்னுடைய மகன்னு தெரிய வந்தால் யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்களோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு அப்படின்னா சொல்லணும். வரப்போகிற எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்திருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோடு எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு மாதிரி பார்த்தாக்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் சார் பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம இந்த ரேவதி எதை மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம புள்ள யார், இந்த ரேவதிக்கு பிறந்த புள்ள யார், எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே நேராக ஆசிரமத்துக்கே போனாங்க. ஆனால் அவர் நல்ல மனுஷன் எப்படியோ சொல்லலை. ஆனால் அங்கே வேலை செய்கிறவர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரேவதி அம்மாவுடைய அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துடுறாங்க. எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே கிட்ட அதை பற்றி அதை கொடுக்குறத சொல்லியிருக்காங்க. அந்த பேப்பர் மட்டும் கையில் கிடச்சி அப்படின்னா இந்த எஸ்எஸ்கேவுக்கு உண்மை தெரிய வந்துடும். நம்ம ஜானிக்கு தான் தத்து கொண்டு போய் வளர்த்துருக்காங்கிற விஷயம் தெரிய வந்துடும். தெரிஞ்சால் என்ன, நம்ம கௌதம் சார் தான் அந்த எஸ்எஸ்கேவுக்கும் ரேவதிக்கும் பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்கே பயங்கரமாக ஷாக் ஆக போகிறாங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் அது நடக்க தான் போகுது. இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியக்கிட்டையும் நம்ம ரேவதி அம்மாக்கிட்டையும் எவ்வளவோ கேட்டு பார்த்தாலும் எவ்வளோ சண்டை போட்டாலும் அந்த பணத்தை யார் கொடுத்தாங்க, எதுக்காக எட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமையே மறைச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியா நம்ம கௌதம் சாரை எப்படியோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் இப்போ வேலைக்கு போயிருக்கிற இடத்துல இந்த ஒரு பக்கம் பூஜை, ஒரு பக்கம் நம்ம கௌதம் சார் மேலே உயிரை வச்சுருக்காங்க இல்லையா. நம்ம கௌதம் சார்கிட்ட எப்படியாச்சும் தன்னுடைய லவ்வை சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோனில் ஃபோட்டோ வச்சு முத்தம்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம கௌதம் சார் உள்ளே போகிறாங்க. எப்படியோ கரெக்டாக அந்த பூஜா மேடம் பூஜா மேடத்துக்கிட்ட போகிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியம் அட்வான்ஸ் கேட்கறதுக்காக ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜானியம்மாவுடைய தாலிச்சைனை மீட்டு கொடுக்கலான்ற ஒரு இதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருமே அட்வான்ஸ் வாங்கிட்டு வரதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போது அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம கௌதம் சார் போகிறாங்க. நம்ம கௌதம் சார் போயிட்டு நம்ம பூஜா கிட்டே நின்று தயக்கத்தோடு நிற்கிறாங்க. ஏன்னா நான் எப்படி புதுசாக இப்போ தான் சேர்ந்துருக்கோம், உடனே 25,000 அட்வான்ஸ் கேட்டால் எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோடு நிற்கிறாங்க. அப்போ பூஜா என்னாச்சு கௌதம், எதனால் இருக்கீங்க, ஏதாச்சும் வேலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கு நம்ம கௌதம் சார் அதெல்லாம் கிடையாது, இப்படி தான் ஒரு அர்ஜென்ட்டாக எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், 25,000 பணம் வேணும்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவ்வளோதானா, இதுக்கு எதுக்கு இவ்வளோ தயக்கம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஷயம், என்ன அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கேட்கும்போது இப்படி தான் என்னுடைய அம்மாவுடைய தாலிச்செயினை ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக அடமானம் வச்சோம். இப்போது அவங்க தாலிச்செயின் இல்லாமல் இருக்கிறத எங்களால் பார்க்க முடியல, அதனால் அந்த பணத்தை வச்சு மீட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பூஜா அவ்வளோதானே வாங்கிக்கோங்க நாளைக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது நம்ம கௌதம் சாருக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடுது. அதே சமயத்தில் சரின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் நன்றி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ கூட இந்த பூஜா தன்னுடைய லவ்வை சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க, நினைக்கிறாங்க. நம்ம கௌதம் சாரை கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம பூஜாவால் லவ்வை சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு தயக்கப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சார் போன உடனே நம்ம இலக்கியா உள்ளே வராங்க. நம்ம இலக்கியாவும் அந்த பூஜா கிட்ட இப்படி தான் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு 25,000 பணம் வேணும் அட்வான்ஸாக அப்படின்னு மாதிரி சொல்லி தயக்கத்தோடு நம்ம கௌதம் சார் கேட்ட மாதிரியே கேட்குறாங்க. அப்போ என்ன எதுக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது நம்ம இலக்கியமும் என்னுடைய மாமியாவுடைய செயினை அடமானம் வச்சுருக்கேன், அதை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பூஜாவுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா நீயும் அந்த ஸ்டோர் கீப்பரும் ஒரே மாதிரி காரணத்தை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய கிட்ட சொல்லும்போது நம்ம இலக்கியாவுக்கு அந்த ஸ்டோர் கீப்பரை பார்க்கணுன்ற ஒரு ஆசை வருது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது.